இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 83 ரூபா. அப்படியே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 1947 போய் பார்த்தா ஒரு டாலரோட விலை வெறும் 3 ரூபா தான். எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்லாம் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, ஏன் இந்தியாவோட ரூபி டாலருக்கு எதிராக அதோட மதிப்பு இழந்துட்டே வருது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் ரூபியை மற்ற நாட்டு கரன்சிக்கு மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுக்குறோமோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியன் ரூபியை டாலராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுக்குறோம், 80 rupees கொடுக்குறோம். அதுதான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட். டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஒரு நாடோ இல்லை அந்த நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்கோ தன்னோட கரன்சியோட வேல்யூவை கோல்டு இல்லைனா மற்ற நாட்டோட கரன்சிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு நாட்டோட கரன்சியை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் மூலமாக டிட்டர்மைன் ஆகும். பேசிக்காக மார்க்கெட்டில் இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து டிட்டர்மைன் ஆகும். மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இது ஒரு மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான். ஆனால் இதுக்குள்ளே சென்ட்ரல் பேங்க் உள்ளே வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, அவங்களோட கரன்சி எப்போ ஃப்ளக்சுவேட் ரொம்ப ஆகுதோ அதை ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்காக உள்ளே ஸ்டேபிள் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸும் மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். பார் வேல்யூ சிஸ்டம் 1947 to 1971. 1944 பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் படி ஒரு ounce ஆஃப் கோல்டுக்கு $35 ஃபிக்ஸ் பண்ணாங்க. மற்ற எல்லா கண்ட்ரீஸும் தன்னோட கரன்சியை US டாலருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியா தன்னோட ரூபியை கோல்டோட ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுக்கு பவுண்டு ஸ்டெர்லிங்கை கரன்சியாக யூஸ் பண்ணாங்க. இந்த டைமில் ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங்கிறது வெறும் 13 ரூபா தான். அண்ட் US டாலர் 4 ரூபா. இதுக்கப்புறம் நடந்த சைனா வார், அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார், அப்புறம் 1965 ஏற்பட்ட பஞ்சம், இது எல்லாமே நம்ம கரன்சியோட வேல்யூவை கம்மி பண்ணிருச்சு. ஸோ பெக்டு ரெஜிமி 1971 US பிரிட்டன் வுட் சிஸ்டம் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து விலகி வந்துட்டாங்க. அவங்க விலகி தன்னோட கரன்சியை மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா இந்த டைமில் கோல்டன் ஸ்டாண்டர்டை விற்றுட்டு பவுண்டோட தன்னோட கரன்சியாக பெக் பண்ணாங்க. லேட்டராக நம்ம பவுண்டோட மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பவுண்டுக்கு எதிராக ரொம்ப கம்மியாயிருங்கிறனால 1975 மற்ற நாட்டோட RBI நம்மளோட கரன்சியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1990s ஏற்பட்ட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னால இந்தியா தன்னோட கரன்சியை 19% கிட்ட வாலண்டியராக டீவேல்யூவேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 1990s ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்தது. அதை பற்றி தனியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதை பண்ணனால என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்போர்ட்டோட நம்ம நாட்டில் செய்யக்கூடிய குட்ஸ் எல்லாமே சீப்பர் ஆச்சு. அதனால குளோபல் மார்க்கெட்டில் நம்ம குட்ஸுக்கு ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 1992 to 1993 பட்ஜெட்டில் இந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இந்த சிஸ்டம் படி 40% RBIயும் 60% மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிமே 1993 மார்ச் 1 1993 அப்போ இந்தியா ஃபுல் ஃப்ளெட்ஜாக மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக்குள்ளே வந்தாங்க. RBI தேவைப்படும் போது அப்பப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வருவாங்க. இதுவரை இந்தியா எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தோம். 1947 ஒரு டாலருங்கிறது 4 ரூபா இருந்துச்சு. இப்போவும் பார்த்தோன்னா 2024 83 ரூபா ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ரீசன்ஸ் இதுக்கப்புறம் பார்க்கலாம். US டாலர் ஸ்ட்ரென்தனிங். US டாலர் குளோபல் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கான ரீசன் ஃபெடரல் ரிசர்வ், அதாவது அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் தங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால US பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், இதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது எல்லாமே சேர்ந்து US டாலருக்கான டிமாண்டையும் இன்க்ரீஸ் ஆகுது. US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு இது மட்டும் தான் ரீசனாக கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் அவங்களோட எக்கனாமி பயங்கர ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அப்புறம் அவங்களோட ட்ரேட் பேலன்ஸ். நம்ம குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனை போயிட்டுருக்கு. லைக் உக்ரைன் வார், பாலஸ்டீன் பிரச்சனை, அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரைஸு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது US எக்கனாமி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த எக்கனாமி ஓரளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறனால
அங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட பணத்தை வந்து போடுறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ருபி வந்து யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த்னால தான் ரொம்ப கம்மியாக இருக்கா வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். மார்க்கெட்டில் இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து தான் நம்மளோட வேல்யூ அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கரன்சியோட வேல்யூ கம்மியாகும். நம்ம நாட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் ருபிக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ யூஎஸில் இருக்கிற ஒருத்தன் இந்தியாவோட பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்தான்னா அவன் இங்கே இருக்கிற இந்தியன் ருபியை பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால நம்ம இந்தியன் ருபியான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே இங்கே இருக்கிற பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா அவன் இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் வெளில எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இதனால நம்மளோட இந்தியன் ருபியோட மதிப்பு கம்மியாகும். ஸோ இந்தியா வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 42 பில்லியனில் இருந்துச்சு. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 24 26.5 பில்லியனாக அது கம்மியாயிடுச்சு. இதுவும் ஒரு மேஜர் காரணம், இது ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ். ஸோ இதை பற்றி நான் முன்னாடி யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தனிங்கில் சொல்லியிருப்பேன். குளோபல் லெவலில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, லைக் உக்ரைன் வார், பாலஸ்டைனு, அப்புறம் இன்ஃப்ளேஷனு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் யூஎஸோட அமெரிக்கா எக்கனாமியை வந்து ஒரு சேஃபான பிளேஸாக பார்க்குறாங்க. அதனால அங்கே அவங்களோட அசட்ஸ்லாம் போட்டு வைக்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட்னால் நம்ம நாட்டில் நடக்கிற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது. பேசிக்காக நம்ம நாட்டில் நடக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம நாட்டில் இம்போர்ட் அதிகமாக பண்ணி எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணோம்னா அதை கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பண மதிப்பு வந்து கம்மியாகும். எதனாலனா நம்ம எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோம், இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோங்கிறனால நம்மளோட பண மதிப்பு வந்து கம்மியாகும். க்ரூட் ஆயில் தான் நம்ம இந்தியாவிலே அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளோட விலை வந்து உயர்ந்தனால நம்மளோட இம்போர்ட்டில் இருக்கிற காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மேக்ஸிமம் யூஎஸ் டாலர் தான் வந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறனால யூஎஸ் டாலருக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்தியாவும் இந்தியன் ருப்பீஸை கொடுத்து யூஎஸ் டாலர் வாங்க வேண்டியதாக இருக்கிறதுனால இந்தியாவோட பண மதிப்பு யூஎஸ் டாலருக்கு இறங்க செய்யுது. இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாகும். பர்ச்சேசிங் பவர்னு என்னென்னா, இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு 5 பென் வாங்கினீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால் விலைவாசி உயர்ந்தனால இப்போ அந்த 100 ரூபாய்க்கு உங்களால் 3 பென் தான் வாங்க முடியும். ஸோ இதனால் நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அதோட குட்ஸ் எல்லாமே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும், எக்ஸ்போர்ட் கம்மியாகும். நம்ம இந்தியன் ருபியோட கரன்சி வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம தான் ஒன் ஆஃப் த கீ மேஜர் ஃபேக்டர் ஃபார் இந்தியன் ருபியோட மதிப்பு வந்து யூஎஸ்டிக்கு இழக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு கீ ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.